பயப்படுகிற அந்த சூழ்நிலை மாறும். உங்களை பயப்படுத்துகிறவர்கள் காணாம போயிடுவாங்க. உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். உங்களை பயப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பயப்படாதங்க, தைரியமா இருங்க. சரியா? அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். தன்னுடைய ஜனத்திற்காக எந்த காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிற தேவன். நீங்க அவருடைய பிள்ளை தானே, அவரை பின்பற்றுகிறீங்க தானே, அவரோட நடக்கிறீங்க தானே. அப்ப இயேசுவோட நடக்கிறேன், பேசுறேன், அவரோட பழகிற, அவர் தான் என் ஆண்டவர், கரம்பிடித்த நடத்துகிறான்னு அனுபவம் இருந்தா கட்டாய அற்புதம் செய்வார். இப்ப அதுக்கு தான் ஜெபிக்க போற. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன காரியம், கண்மனால நிறுத்தி ஜெபிங்க. தகப்பனே, அன்றைக்கு அற்புதம் செய்து கடலை 2ஆக பிளந்து உம்முடைய ஜனத்திற்கு வழி உண்டாக்கின தேவன், இந்த மகனுக்காய் இந்த மகளுக்காக ஒரு வழியை நீங்க உண்டாக்கணும். ஒரு அற்புதம் நடக்கணும். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடக்கணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வழி திறக்கப்படட்டும். பயப்படுத்துகிற, விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கே அந்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணணும். இன்றைக்கே வழி திறக்கப்படணும். இன்றைக்கே காரியங்கள் மாறுதலா முடியணும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்